students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ எக்ஸாம்ஸ் உடைய டைம் டேபிள் வந்துருச்சு. சோ அத தான் பார்க்க போறோம். 1 to 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கான டைம் டேபிள்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ மூன்றாம் பருவ தொகுத்தறி மதிப்பீடுக்கான கால அட்டவணை வந்துருச்சு 2025-26க்கானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க எல்லா மாணவர்களுக்கான எக்ஸாமோடைய டைம் டேபிளுமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஏப்ரல் மந்த் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து 8ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 8/4/2026 அன்னைக்கு புதன்கிழமை காலையில் வந்து தமிழ் எக்ஸாம் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் 9ஆவது நாளும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. 9/4/2024 வியாழன்கிழமை அன்றைக்குமே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்ப மொழி பாடம் எக்ஸாம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 13/4/2026 அதாவது திங்கட்கிழமை உங்களுக்கு வந்து ஆங்கிலம் எக்ஸாம் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 16/4/2026 வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணிதம் எக்ஸாம் அதாவது மேக்ஸ் எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது வகுப்பு 2 அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பிற்பகல் அதாவது ஆஃப்டர்நூனில் தான் எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 8ஆம் தேதி தான் 8/4/2026 அன்றைக்கி உங்களுக்கு தமிழ் எக்ஸாம்ஸ் இருக்குது. 9/4/2026 அன்றைக்கி வியாழக்கிழமை அன்றைக்குமே உங்களுக்கு விருப்ப மொழி பாடம். ஸோ அதுவுமே உங்களுக்கு பிற்பகல் ஆஃப்டர்நூன் 2 o'clock to 4 o'clock நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 13/4/2026 திங்கட்கிழமை வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் ஆங்கிலம் எக்ஸாம் வந்து இருக்குது செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 14/4/2026 மேக்ஸ் எக்ஸாம் அதுவும் ஆஃப்டர்நூன் பிற்பகல் 2 to 4 மணிக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 3 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதே 6/4/2026 புதன்கிழமை தமிழ் எக்ஸாம். அது மட்டும் இல்லாமல் 9/4/2026 விருப்ப மொழி பாடம். அதேமாதிரி 13/4/2026 திங்கட்கிழமை ஆங்கிலம் எக்ஸாம். நெக்ஸ்ட் 16/4/2026 கணிதவியல் எக்ஸாம். ஸோ கணிதம் மேக்ஸ் வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4th ஸ்டாண்டர்டுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையும் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 6/4/2026 6ஆம் தேதியே வந்து 4th ஸ்டாண்டர்டுக்குலாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழ் எக்ஸாம் உங்களுக்கு இருக்குது. அதுவும் ஆஃப்டர்நூன் பிற்பகலில் தான் கொடுத்துருக்காங்க 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். ஸோ உங்களுக்கு வர எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆஃப்டர்நூன் எக்ஸாம்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் 7/4/2026 அன்றைக்கி விருப்ப மொழி பாடம் இருக்குது. ஸோ அது வந்து செவ்வாய்க்கிழமை. அடுத்தது 8/4/2026 அன்றைக்கி உங்களுக்கு ஆங்கிலம் எக்ஸாம் அதாவது இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து புதன்கிழமை வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9/4/2026 அன்றைக்கி கணிதம் எக்ஸாம் அதாவது மேக்ஸ் வந்து உங்களுக்கு வியாழக்கிழமை இருக்குது. 13/4/2026 வந்து அறிவியல் அதாவது சயின்ஸ் எக்ஸாம் வச்சுருக்காங்க திங்கட்கிழமை. நெக்ஸ்ட் 16/4/2026 சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் வந்து வியாழக்கிழமை. அடுத்து 5th ஸ்டாண்டர்டுக்கானதெல்லாம் வந்து முற்பகல் தான் அதாவது மார்னிங்கே நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிடுவீங்க 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6/4/2026 அன்றைக்கி உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் திங்கட்கிழமை. ஸோ 7/4/2026 அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு விருப்ப மொழி பாடம். ஸோ அதுதான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 8/4/2026 அன்றைக்கி புதன்கிழமை உங்களுக்கு வந்து ஆங்கிலம் எக்ஸாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 9/4/2026 அன்றைக்கி உங்களுக்கு கணிதம் மேக்ஸ். 13/4/2024 திங்கட்கிழமை வந்து உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது அறிவியல் எக்ஸாம். அதே மாதிரி 16/4/2026 வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு சமூக அறிவியல் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மார்னிங் தான் கொடுத்துருக்காங்க ஸ்கெடியூல் அதாவது முற்பகல் தான் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எக்ஸாம் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 1ஆம் தேதியே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது அந்த எக்ஸாம் அதாவது 1/4/2026 புதன்கிழமை வந்து தமிழ் எக்ஸாம் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6/4/2026 விருப்ப மொழி பாடம். ஸோ பிற்பகல் இது வந்து ஆஃப்டர்நூன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் மதியானம் எழுதணும். பிற்பகல் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது 7/4/2026 அப்போது வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் ஆங்கிலம் பரீட்சை வந்து நடக்குது. அப்புறம் 8/4/2026 அன்றைக்கி வந்து உங்களுக்கு உடற்கல்வியல் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9/4/2024 அன்றைக்கி உங்களுக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம் கணிதம் வந்து வியாழக்கிழமை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து 13/4/2026 அன்றைக்கி வந்து திங்கட்கிழமை வந்து உங்களுக்கு அறிவியல் சயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி 16/4/2026 அது அன்றைக்கி வந்து உங்களுக்கு சமூக அறிவியல் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதாவது வியாழக்கிழமை.
இதில் அந்த 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அட்டவணை. அடுத்தது 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பிற்பகல், அதாவது மதியானம் எழுதுகிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1/4/2026 அன்றைக்கி உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 2 to 4 அந்த டைமிங்கில் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6/4/2026 திங்கட்கிழமை வந்து உங்களுக்கு விருப்ப மொழி பாடம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் பிற்பகல் 2 to 4 மணிக்கு தான் எழுதுகிற மாதிரி இருக்குது. அடுத்தது 7/4/2026 வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம் கணிதம். அடுத்து 8/4/2026 புதன்கிழமை வந்து உங்களுக்கு உடற்கல்வியல் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது 9/4/2026 அப்போ உங்களுக்கு ஆங்கிலம் எக்ஸாம் இருக்குது, அதாவது இங்கிலீஷ் எக்ஸாம். 13/4/2026 சமூக அறிவியல் சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 16/4/2026 வந்து உங்களுக்கு அறிவியல் சயின்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலையில் தான் எக்ஸாம், மார்னிங் செஷன் தான் போட்டிருக்காங்க. 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் எந்தெந்த நாளைக்கு என்ன எக்ஸாம்ஸ்னு பார்க்கலாம். 1/4/2026 புதன்கிழமை அன்னைக்கு வந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் தேர்வு இருக்குது. அடுத்தது 6/4/2026 அன்னைக்கு வந்து விருப்ப மொழி பாடம் வந்து பிற்பகல், அதாவது ஆஃப்டர்நூன் செஷனாக வச்சுருக்காங்க. 2 o'clock to 2:13 4:13 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த எக்ஸாம் மட்டும் மதியானம் எழுதுகிற மாதிரி இருக்கும், அதாவது 2 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 7/4/2026 அப்போ ஆங்கிலம், அதாவது இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 8/4/2026 புதன்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு உடற்கல்வியல் எக்ஸாம் இருக்குது. அடுத்து 9/4/2026 அன்றைக்கி கணிதம் எக்ஸாம் இருக்குது, அதாவது மேக்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுவீங்க. அடுத்து 13/4/2026 திங்கட்கிழமை வந்து அறிவியல் எக்ஸாம், ஸோ சமூக அறிவியல் சோஷியல் சயின்ஸ் நீங்கள் எழுதுவீங்க. அடுத்தது 9ஆம் வகுப்பு மாணவர்கள், அதாவது 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிற்பகல் ஆஃப்டர்நூன் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் மட்டும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து காலையில் 10 மணிலேருந்து 12:30 வரைக்கும் எக்ஸாம் இருக்குது, அதாவது 12:30 வரைக்கும். அதே மாதிரி 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதியானம் அப்படின்றதுனால 2 மணிலேருந்து 4:30 மணி வரைக்குமே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எந்தெந்த தேதியில் என்னென்ன எக்ஸாம்ஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/4/2026 புதன்கிழமை வந்து தமிழ் எக்ஸாம் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்தது 6/4/2026 விருப்ப மொழி பாடம், அதாவது நீங்கள் இதையும் ஆஃப்டர்நூன் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும், 2:30லேருந்து 4:30 வரைக்கும் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7/4/2026 செவ்வாய்க்கிழமை வந்து மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கணிதம் எக்ஸாம் எழுதுவீங்க. அடுத்து 8/4/2026 அன்றைக்கி உங்களுக்கு உடற்கல்வியல் எக்ஸாம் இருக்குது. அடுத்து 9/4/2026 வியாழக்கிழமை ஆங்கிலம் எக்ஸாம் உங்களுக்கு இருக்குது, அதாவது இங்கிலீஷ் எழுதுவீங்க. அடுத்தது 13/4/2026 திங்கட்கிழமை வந்து உங்களுக்கு சமூக அறிவியல் எக்ஸாம், அதாவது சோஷியல் சயின்ஸ் வந்து எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா 16/4/2026 வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு அறிவியல் எக்ஸாம், அதாவது சயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. ஸோ இவ்வளோ தான் 1ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க மாணவர்களுக்கான அட்டவணை. ஸோ எக்ஸாம் சீக்கிரமாக வந்துச்சு அப்படின்றதுனால எல்லோரும் நல்லா படிங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.